தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பாள் நினைதல் செய்வாம் சிரா பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் வகுப்பு 169வது வகுப்பு, உடல் பொய்யுறவு தலைப்பில் 74வது பாடல். எல்லாமே மோன நிறைவு எய்துதலால் எவ்விடத்தும் நல்லார்கள் மோன நிலை நாடினார் கொள்ளாத நான் என இங்கு ஒன்றை நடுவே முளைக்க விட்டு இங்கு ஏன் அலைந்தேன் மோன குருவே எல்லாமே மோன நிறைவு எய்துதலால் எவ்விடத்தும் நல்லார்கள் மோன நிலை நாடினார் பொல்லாத நான் என இங்கு ஒன்றை நடுவே முளைக்க விட்டு இங்கு ஏன் அலைந்தேன் மோன குருவே. இப்போ பார்க்குற பாடல்கள் எல்லாம் தன்னோட குருநாதரை முன்னிலைப்படுத்தி அவர் கேட்குறா போலே எல்லா பாடல் கருத்தும் அமைஞ்சிருக்கு. மௌனகுருவே அறிஞர்கள் அல்லது ஞானியர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் எல்லாம் மௌனத்தை நாடினார்கள். நான் ஒருவன் அகங்காரத்தால் அலைந்து திரிந்து கொண்டுள்ளேன்னு கேட்குறான். இங்கே நல்லார்கள் சொல்லி சொன்னது ஞானியர்கள் சொல்லி அர்த்தம். ஞானியர்கள் தான் நல்லவர்கள், மற்றவங்க நல்லவங்க இல்லையான்னு சொல்லி கேட்கக்கூடாது. கொல்லா விரதம் ஒன்று கொண்டாரே நல்லார் மற்ற அல்லாதார் யாரோ அறியேன் பராபரமை சொல்கிறார். அவங்க நல்லவங்க, மற்றவங்களை பற்றி கேட்காதீங்க சொல்லிட்டார். அதுதான் நல்லது. அவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறது இல்லை. பெரியவங்க வாயிலிருந்து அவங்க அப்படி இப்படிலாம் வராது இல்லையா? அது போல் அவங்க நல்லவங்க, மற்றவங்களும் எனக்கு தெரியாதுன்னுட்டார். தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? தெரியாதையா சொல்கிறார், தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. அவங்க சில ஏதாவது சொல்லுவாருங்க, இதை பற்றி கேளுங்க, அவரை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை, சரியில்லைன்னு அர்த்தம். அது போல் இங்கே நல்லார்கள் சொல்லி சொன்னால் ஒரே ஆசிரியர் சொல்கிறார் ஞானியர்களை குறிக்கின்ற சொல். ஏனென்றால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தை பெற்ற பிறகு எல்லாம் எங்கிருந்து வந்ததோ எல்லாமே மௌனத்தில் தான் சென்று அடங்குகின்றது. அடங்கிய பொழுது அங்கே என்ன இருக்குது? மௌனம்தானே.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறது போல், சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த டைனிங் ஹாலில் எல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது. இது கொண்டு வாப்பா, அது கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வா, அங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வா சொல்லுவான். எல்லாம் பரிமாறி முடித்த ஒரு சாப்பிடும்போது என்ன சத்தம் கேட்குமா? எல்லாம் சாப்பிட்ற வேலையில் முக்கியமாக கவனமாக இருப்பாங்க, சத்தமே கேட்காது. அதுபோல் உலகத்தில் உண்மையை உணர்ந்த பெரியவர்களுக்கு எல்லாம் எதில் சென்று அடங்குகின்றது என்றால் ஆத்மாவிலே. அந்த ஆத்மா என்னவாக இருக்குன்னா அமைதியாக இருக்கு, நிறைவாக இருக்கு. அதில் ஒரு செயலும் இல்லை, நிஷ்கிரியாக சொல்கிறோம் பாருங்க. ஒரு செயலும் ஆத்மாவில் ஒரு செயலும் இல்லை. ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொண்ட மனதின் மூலமாக நம்ம செயல்படுகின்றோம், அது வேறு. ஆத்மா என்றும் நித்திய முக்த ஸ்வரூபமான ஆத்மா எப்பொழுதுமே மௌனமாக இருக்கின்றது. அதனால தான் பெரிய மௌனத்தின் வைப்பைன்னு சொன்னார். முதல் பாடலில் அழகாக சொல்லிட்டார். எப்படிப்பட்டதுன்றா வைப்பு சொல்லி சொன்னால் அதில் வைக்கப்பட்டது. இதில் மௌனத்தில் சொல்லி சொன்னார். மௌனமும் பிரம்மமும் ஆத்மாவும் வேறு வேறு இல்லை, அவ்வளோதான். பெரிய மௌனத்தின் வைப்பை பேசரும் அனந்த பத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவான்னு சொன்னார் முதல் பாடல்லே. பேசுறதுக்கே இல்லை. அது எதுவரையில் பேசுவோம்? தெரிந்து கொள்ளும் வரையில் பேசுவோம், கேட்போம். புரிந்த பிற்பாடு இங்கே என்ன ஆகிடும்? மௌனமாகிவிடும். மௌனம் என்பது ஞான வரம்பு சொல்லுவாங்க. ஞானத்துடைய எல்லை என்ன? மௌனம். அந்த பேசார்கள் பரமகுருவாய். ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அமைதியாக இருப்பாங்க. என்ன கேட்டோம்னா சொல்லுவாங்க. அதான் சொல்லும், ஒரு நல்ல ஒரு குருவை அல்லது ஆச்சாரியனை பேச வைக்கிறது வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. நல்ல ஒரு சிஷ்யன் ஆத்மார்த்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனும் நினைக்கணும், இவருக்கும் மனசில் சொல்லி கொடுக்கலான்னு எண்ணம் வந்ததுன்னா அப்போ அவங்களால் மட்டும்தான் இவர்களை பேச வைக்க முடியும். வேறு யாராலும் அவர்களை பேச வைக்கவே முடியாது. அது ரொம்ப பெரிய விஷயம். நல்ல ஒரு ஆச்சாரியனை நல்லா பேச வைக்கிற சக்தி நல்ல ஒரு சிஷ்யனுக்கு தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த சிஷ்யன் மனப்பூர்வமாக உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு முமுட்சுத்துவத்தோடு வந்தால் அழகாக குருவும் பார்த்தார்னா அவருக்கு தெரிஞ்சிடும், சரி உண்மையிலே தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்க ஒரு சிஷ்யன் உண்மையை உணர்வதற்காக அங்கே இங்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கார், இவருக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்து அழகாக சொல்லி கொடுத்து தான் எப்படி இருக்கின்றாரோ அப்படியே சிஷ்யனையும் ஆக்கி முழுமைப்படுத்தி விடுவார். ஒரே ஒரு விஷயம், அந்த குரு மேலே நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும், அவர் கூடவே கொஞ்ச காலம் இருக்கணும், அவ்வளோதான். சிஷ்யன் செய்ய வேண்டிய வேலை வேறு ஒன்றும் இல்லை. நல்ல சிஷ்யனாக இருந்துட்டால் குரு கூட கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இருந்துருந்துன்னா குரு தன்னை போல் அவனே ஆக்கிவிடுவான். எப்படி ஆக்குவார்னா அவனுக்கு வேண்டிய சாதனங்களை சொல்லி கொடுத்து, அவனுக்கு என்னென்ன சாதாரண சாமானிய ஆன்மீக சாதனங்கள் இருக்கோ அதையும் சொல்லி கொடுத்து, சாஸ்திர விஷயங்களை மெதுவாக அவனுக்கு சொல்லி கொடுத்து, பிறகு அவன் புரிந்த பொழுது அவன் எப்படி இருப்பான்னா தன்னை போல அவர் மாட்டான். அப்புறம் குரு என்ன பண்ணுவார்? போதும்பா, நீ படித்தது நீ போயிட்டு வா, நீ போய் எங்கன்னா அமைதியாக ஆனந்தமாக இரு, என் கூடவே இருக்கணுன்றது இல்லை, உனக்கு என்ன சொல்லித்தரணும் சொல்லியாச்சு, உனக்கு என்ன கிடைக்கணும் அது கிடைச்சாச்சு. கேனோபநிஷத்தில் சிஷ்யன் பாடமெல்லாம் கேட்குறான். அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த கருத்து. எல்லா பாடம் படித்த பிற்பாடு குரு என்ன பண்ணுவார்? சிஷ்யங்கிட்ட 2 கேள்வி கேட்பார். இப்போ நமக்கு ஒரு வருஷம் பூரா படித்ததை எக்ஸாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை பார்த்து மார்க் போடுறாங்க. அந்த 3 மணி நேரத்தில் அவன் வருஷம் முழுக்க படித்த பாடத்தினுடைய சாரத்தை அவன் அதில் எழுதணும். அப்படி தான் கேட்பாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த அவங்க கேட்குற கேள்வியாக பதில் சொல்லி அந்த மார்க் வாங்க முடியும். அதுபோல் குருவும் தன்னிடத்தில் பல வருஷங்கள் பாடம் கேட்டாலும் கூட கடைசியில் சிஷ்யன் வெளியே போகணுன்னு அவன் நினச்சிட்டான்னா அதுக்கு முன்னே குருவுக்கும் தெரிஞ்சிடும். சரி, தெரிஞ்ச பிற்பாடு சரி நான் உனக்கு சொல்லி கொடுத்ததை நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லு உன்னுடைய வார்த்தைகள்னு கேட்பார். கேட்கும் பொழுது இந்த சிஷ்யன், நீங்கள் கேளுங்க சுவாமி கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரி, நிறைவாக கேட்டார். எதுக்கு வந்த? ஆத்மாவை தெரிஞ்சுட்டேன். சரி, ஆத்மாவை நீ அறிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டேன் குருவே. இப்போ சிஷ்யன் குரு என்ன பண்ணியிருக்கணும்? சரி தெரிஞ்சுக்கிட்ட போயிட்டான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கணும்.
ஆத்மா அறிந்து கொண்டேன்னு சொல்ல உடனே நீ ஆத்மாவை அறியவில்லை, உட்கார், சகனாவது தொடங்கிட்டார். என்னடா அது ஒம்பா போச்சு, இன்னும் எவ்வளோ நாளாகும் தெரியல பாட முடியறதுக்கு. ஒரு பாடம் எடுத்து முடித்த பிற்பாடு சரி இப்போ கேட்டார் குரு சிஷ்யன் இடத்துல, நீ ஆத்மாவை அறிந்து கொண்டாயா? நான் ஆத்மாவை அறியவில்லை, அறிய விரும்பவில்லை, நீ அறிஞ்சிக்கிட்ட போன்னுட்டார். இது நம்ம மேலோட்டமாக கேட்டால் ஏதோ ஒரு மாதிரி ஒரு அரை கால் பேசுகிற போல் இருக்கும். ஆனால் என்னென்னா கடைசியில் ஆத்மாவை நான் அறியப்படும் பொருளாக ஒரு ஆப்ஜெக்டை அறியலை, ஆத்மாவை நானாகவே என்னையாகவே அறிந்து கொண்டேன். அவ்வளோதான். ஏனென்றால் அது நானாகவே இருப்பது, தானாகவே இருப்பது, வேறாக இல்லை. என்னுட்கலந்தா யான் அறியாதிருந்தா இறைவா இனியேன்னு சொல்கிறார். அன்னை போலும் அருள் மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே, என்னையே எனக்களித்த நின்னையான நினைவனே. என்னத்தான் எனக்கு கொடுத்த, வேறு எதையோ கொடுக்கல. என்னை நான் அறிய ஒரு பட்ட காலம் யாதிருந்தேன் எது போய் என் என்னை நீங்க சொல்கிறார். அப்போ அது அறிகிறது தான், அதில் தான் பெரிய ஒரு ரகசியம் அல்லது பெரிய அதிசயம், பெரிய விசேஷம். என்னென்னா நானாக இருந்து கொண்டு பிறந்தது முதல் நானாக இருந்து கொண்டு எனக்கு தெரியல பாருங்களேன். அதுதான் பெரிய அதிசயமாக இருக்குது. பிற்பாடு குருவானவர் நான் அதுவாக இருக்க, நீ அதுவாக இருக்கிறா சொன்ன பிற்பாடு, நான் அதுவாக இருக்கேன்னு புரிஞ்ச பிற்பாடு, இதுக்காகவா இவ்வளோ நாள் இது தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துட்டேனே. எது நான் ஆத்மா, நான் ஆத்மான்றது மட்டும் இல்லை, இந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய நான் தான் அந்த பிரம்மமே. அது ரொம்ப முக்கியம். ஆத்மான்னு அறியறதுனால மட்டும் இல்லை அங்கே விசேஷம். நான் அந்த ஆத்மாவும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை, ஒன் அண்ட் த சேம். நான் தான் இந்த பிரம்மமாக இருக்கிறேன். எந்த வகையில்? தத்துவ திருஷ்டியில், லட்சண திருஷ்டியில் ஆத்மாவோட லட்சணமும் பிரம்மத்தினோட லட்சணமும் பார்த்தா ஒன்றாக வரும், சேமாக இருக்கும். என்ன, அதாவது பரீட்சையில் 2 மாணவர்கள் ஒன்றா காப்பி அடித்தாங்கன்னா 2 பேரை பார்த்தா வாத்தியார் தெரிஞ்சுக்குவார். பக்கத்தில் நம்பராக இருந்தால் சரி அவனை பார்த்து இவன் எழுதிட்டான், இல்லை இவனை பார்த்து அவன் எழுதிட்டான். அதுபோல் இந்த ஆத்மாவோட லட்சணங்கள் இருக்குது. ஆத்மாவோட லட்சணங்களையும் பிரம்மத்தின் லட்சணங்களையும் சொல்லும் பொழுது ரெண்டும் பார்க்கும்பொழுது ரெண்டுமே தத்துவ திருஷ்டியிலே ஒன்றாக இருப்பதை பார்க்கும்பொழுது எப்படி 2 பொருள் ஒரே மாதிரி இருக்க முடியும்? ஆகவே அது என்னவாக இருக்க முடியும்? ஒரே பொருள் தான். அதை புரிஞ்ச பிற்பாடு அந்த ஒரு பொருள் நானாக இருப்பதும் அவனுக்கு தெரிந்து விட்டது. அது வேறு யாராகவோ இல்லை, அது ஆப்ஜெக்ட் இல்லை, அது இன்னொன்று இல்லை, அது நானாக இருக்கின்ற என்பதை புரியும் பொழுது அதுதான் சொன்னார் அந்த கிறிஸ்டியன், நான் ஆத்மாவை அறியப்படும் பொருளாக அறியவில்லை, அறிய விரும்பவில்லை சொன்ன உடனே சரியாக நீ புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வான்னு சொல்லிட்டுறார். அதுதான் அங்கே அது ஆப்ஜெக்ட் இல்லை, அது நானாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அது புரியுறது தான் பெரிய சிரமமாக இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் அதை பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் அமைதியாக இருந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி, புரிஞ்சிக்க முடியலன்னா கொஞ்சம் ஜபங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி மறுபடியும் கேட்டு, எப்படிலாம் கேட்கணுமோ அப்படிலாம் குறுக்கு கேள்வியெல்லாம் குருவிடத்தில் கேட்டு, எப்படி சாமி நான் எப்படி எனக்கு தெரியாது இருக்குது, ஏன் நான் இதை மிஸ் பண்ணேன், எப்படி நான் மிஸ் பண்ணேன், சில நேரத்தில் சில விஷயங்கள் மிஸ் பண்ண பொழுது எப்படி தான் மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. கடவுள் எங்கே இருக்காருன்னா, கடவுள் கேர் என்னை எப்படிடா நீ மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறார். என்னை நீ மிஸ் பண்ணவே முடியாது, நான் அங்கேயே தானே இருக்கேன், இங்கேயே தானே இருக்கேன், உன்னோட தானே இருக்கேன், காணும் இடமெங்க என் காட்சின்னு சொல்கிறார். இந்த அறிவு நமக்கு புரிதலில் தான் பெரிய கஷ்டம் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் அதுதான் வாழ்க்கையில் நம்ம ஆன்மீகத்துக்கு வந்ததனுடைய பெரிய பிரயோஜனம். அது பிறவி எடுத்துகிற பெரிய பிரயோஜனம், இந்த உலகத்தில் வாழ்ந்ததனுடைய பிரயோஜனம் அதுதான். அது புரிஞ்ச பிற்பாடு அப்பாடி அப்படி அப்பாடின்றதுல என்ன இருக்குன்னா, மனமானது அமைதி பெற்று ஒடுங்கி விடுகின்றது. ஒடுங்கி விட்டதுன்னா உலக விவகாரங்கள் எதுவும் இருந்துக்கிட்டு இருக்கும், மற்றபடி மனதில் ஒரு அந்த உண்மை புரிந்ததுனால ஒரு மௌனம் அமைதி வந்துடுது. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது என்ன இது என்ன, அதை பற்றியெல்லாம் பெரிய ஒரு ஆக்கிரகம் இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க,
ஆனாலும் அதுக்கு முன்னே நமக்கு அது தெரியல, இது தெரியல, அது தெரியலன்ற ஒரு ஏக்கம், தவிப்பு, ஒரு பரபரப்பு இருந்து பாருங்க, அதெல்லாம் அடங்கி அமைதியாகி. அதுதான் அப்போ என்ன இருக்குது? மௌனம். முக்திக்கு வித்தான மோன கரும்பு வழி தித்தித்திட விளைந்த தேனே பராபரம். முக்திக்கு வித்தான மோன கரும்பு வழி தித்தித்திட விளைந்த தேனே. மோனம் தரும் ஞானமூட்டி எனக்கு உவட்ட ஆனந்த நிட்டை அருளாய் பராபரம். ரொம்ப அழகாக கேட்குறார். மோனத்தை தருகின்ற ஞானத்தை எனக்கு ஊட்டி எனக்கு ஆனந்த நிஷ்டை அருளான்னு கேட்குறார். அப்போது ஞானம் வந்ததுன்னா மௌனம், அந்த மௌனம் வர்றதுக்கு ஞான நிஷ்டையாகணும், அதை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. 2 வரி பாட்டில் தான் நல்லா அழகாக கேட்டுவிட்றார். மோனம் தரும் ஞானம் ஊட்டி எனக்கு ஆனந்த நிஷ்டை அருளாய் பராபரம். அடுத்தது நிஷ்டை, நான் தான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவு வந்த பிற்பாடு அந்த அறிவு நான் மனதில் ஸ்திரமாகணும். மறந்து போதில் எங்கேயோ ஓடி போயிடு, மறந்து போகுது, அடிக்கடி மறந்து போகுது. அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும் எந்த நிலையிலும். எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று துண்ணிய வேடந்தனை துறவாது தூய சிவம் தன்னை மிகும் பேரன்பால் மறவாமை தலை நிற்பார். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டால், எந்நிலை நின்றால் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனகத்தே. மனத்தினா ஆத்மா என்று புரிந்த அமைதியான அந்த மனதிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியே இருந்து கொண்டிருக்கும், வாழ்வார்கள். மாதவம் செய்யணும் செய்வர், வாணிபம் செய்யணும் செய்வர், பூதளம் புறப்பர், பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய ராஜ்யத்தை ஆளணும் ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை தவத்திலே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருப்பார், விவசாயியாக இருந்தால் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பெரிய நிறைய பக்தர்கள் வாழ்க்கை வரலாறு பார்த்து கொள்ளனாக, அதாவது இரும்பு பற்றில் இருக்கிற அந்த அவர் கூட பெரிய ஞானத்தோடு இருந்திருக்கிறார். ஒரு கதை தான் அது, எந்த இடத்துல வந்து தெரியாது. ஒரு சிஷ்யனை அவனை தகுதிப்படுத்துறதுக்காக குருநாதர் வந்து ஒரு இரும்பு பற்றினுடைய வேலை செய்கிறாருல, அவர் இடத்துல அனுப்புனாராம். அந்த காலத்திலலாம் அந்த துருத்தி இருக்கும், ப்ளோயர் கூட இல்லை அப்போது. இந்த துருத்தி அது புஷ்ஷன்னு இப்படி பண்ணுவாங்க, அது போகும். அனுப்பினோடனே எங்கேப்பா வந்த? இல்லை இவர் அனுப்புனார். அப்படியா, சரி உட்கார். வந்த உடனே ஏதோ உட்கார வச்சு சகனாவது தந்தை தாயின்னு சொல்லி பாடம் நடத்துவார்னு நினச்சார். இல்லை துருத்தி ஊதுன்னார். ஆனால் சரி வந்ததுக்காக துருத்தி பண்ண. அப்புறம் கொஞ்ச நாள் சுவாமி துருத்தியை ஊது, எதுக்கு கேட்குற அவர் தெரியும், மறுபடியும் சொல்கிறாரா துருத்தியை ஊது. இப்படியே கொஞ்ச நாள் ஆனவரும் அவன் கேட்குறத விட்டுட்டானா. அவன் கேட்குறது எப்போ விட்டானா, அப்போது சரி நீ எதுக்கு வந்தே, அது முடிஞ்சது போ, யார் அனுப்புனா அவர்கிட்ட போன்னு சொல்லிட்டாரோ. அப்படின்னு அவர் தகுதிப்படுத்துறதுக்காக இங்கே அனுப்புனார். இந்த என்ன தான் படித்தாலும் அப்ரெண்டிஸ் சொல்கிறாங்க பாருங்க. இப்போ அது வேறு என்ன சொல்கிறாங்க, வேறு ஏதோ வார்த்தை சொல்கிறாங்க, இன்டர்ன்ஷிப். கரெக்ட். இப்போ ஒரு வார்த்தை, அதுக்கு வார்த்தை மாற்றிட்டாங்க, இன்டர்ன்ஷிப் சொல்லி. அதில் போனால் அவனுக்கு படித்ததெல்லாம் அங்கே அப்ளை பண்ணி பார்க்க முடியும், இவனும் அதை தன்னை தகுதிப்படுத்திக்கலாம், கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும், தன்னம்பிக்கை வரும். அதுபோல் உன்னை எதுக்கு அனுப்புனாரோ குருநாதர், உனக்கு பொறுமையும் மற்ற விஷயங்களும் சூழ்நிலையும் பார்த்து தகுதிப்படுத்தி கொண்டாய். இனி உன்னை அனுப்ப குரு இடத்துல போனால், அவர் இடத்துல போனால் பாடம் கேட்டு ஞானத்தை பெற்று மோட்சத்தை பெற்றான். அப்படி சொல்லி ஒரு கதை எங்கேயோ படித்து ஞாபகம், சாஸ்திரங்களில் தான், புராணங்களில் தான் இருக்கு. அதுபோல் ஞானத்தை பெற்ற பிற்பாடு நம்ம மனதில் வரக்கூடியது மௌனம். அவ்வளோதான். பெற்றார் மோன நிலை, கற்றார் உனை பிரியார் சொல்கிறார். மோனநிலை பெற்றவருங்க, இந்த ஞானத்தை கற்றவர் உன்னை பிரியாமல் ஆனந்தமாக இருக்கார். மோன குருவளித்த மோனமே ஆனந்தம் ஞான நிலையும் அது நானும் அது என்றறிந்தேன் பூரணமே. இதுவும் தாய்மலர் வார்த்தை தான். மோன குருவளித்த மோனமே என்ன, அந்த மோனம் தரும் ஞானமூட்டி. அதுதான் பிரம்மத்தை பற்றி எனக்கு அறிவை கொடுத்தார். அப்புறம் என்னென்னா எல்லாம் முடிஞ்சிட்டுது. எல்லாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ட பிற்பாடு என்ன வரும்,
அப்படியே கையை கூட கழுவாத படுத்து தூங்கி குரட்ட தான் வரும். அதுபோல் ஞானத்தில் நிறைவாயிட்டோம்னா நமக்கு அடுத்து வருவது மனதினுடைய முழுமையான அமைதி, பராம் சாந்தி. ஆகவே ரொம்ப வார்த்தைகள்லாம் பிச்சு பிச்சு பார்த்தோம்னா தான் உள்ளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் பெரிய மௌனத்தின் வைப்பை. எதுக்கு பார்க்கணும்? எல்லாமே மௌன நிறைவு எய்துதலால், எல்லாம் அந்த மௌனம் என்பதில் தான் நிறைவை பெறுகின்றது. எல்லா நதியும் வந்தால் எங்கே கடலில் தானே போய் கலக்கிறது. அதுபோல் எல்லாமே மோன நிறைவு எய்துதலால், எல்லாம் ஞானம் எல்லாம் என்ன மோனத்தில் சென்று நமக்கு நிறைவு எய்துதலால் எவ்விடத்தும் நல்லார்கள் மோன நிலை நாடினார். நல்லார்கள் சொல்லி சொன்ன எங்கும் எப்பொழுதும் பெரியோர்கள் ஞானியர்கள் உன்னை அறிய வேண்டும் என்ற முயற்சி செய்தவர்கள் நல்லவர்கள் மோன நிலை நாடினார் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தை பெற்று ஞானத்தில் நிஷ்டை அடைய விரும்பினார், நாடினார் சொல்லி அர்த்தம். ஆனால் நானோ பொல்லாத நான் என இங்கு ஒன்றை நடுவே முளைக்க விட்டு, நடுவே முளைக்க விட்டது என்ன? நான் என்று நீ என்று இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்தவனது கட்ட அறியாமலே வாடினேன் எப்பொழுது கருணை குறித்தாகணும். இந்த மனசு ஒன்று தான் நடுவு நான் நான் என்று தோன்றி அந்த அறிவிலே என்னை நிலை பெற்று இருக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு சொல்கிறார். ஆனாலும் பெரியவர்கள் நான் என்ற உணர்வு இருக்கும், அந்த அறிவிலே ஸ்திரமாகவும் இருப்பார்கள். நான் என்பது இந்த உடல், இந்த உலக விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த உடலில் நாம் இருக்க வரைக்கும் நான் என்ற உணர்வுலேருந்து நாம் யாருமே விடுபட முடியாது, ஞானியாக இருந்தால் கூட. ஆமாம், அது இருக்கும். ஆனால் நான் என்ற வார்த்தையினுடைய உண்மை தாத்பரிய மனதில் புரிந்து அமைதி பெற்று இந்த நான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்போம், விவகாரத்துக்காக உபயோகப்படுத்துவாங்க. இது புரியலனா என்ன பண்ணுவோன்னா, ஏதோ இந்த நான் சொன்னால் அகந்த வந்துடும் சொல்லிவிட்டு இந்த கட்டைக்கு 4 இட்லி வேணும், இந்த கட்டை கொஞ்சம் சாயணும், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நான் கொஞ்சம் படுக்கணும், எனக்கு பசி எடுத்து சாப்பிட்றது கேட்டால் தப்பு கிடையாது. இது வேறு இப்படி வேறு வார்த்தையை மாற்றிக்கிட்டு இப்படிலாம் சில புரிதல் இல்லாதவர்கள் என்ன ஒன்று பேசணும் அப்படின்றது. அப்படிலாம் பேசணும் நம்ம ஏதோ வித்தியாசமானவர்கள் அப்படிலாம் மக்கள் நினைக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பகவான் அழகாக சொல்லுவார், ஒருவனை அசாதாரணமானவனாக ஆக்குவது இந்த ஞானம் இல்லை. ஞானத்தை உடையவன் எல்லோரையும் போல சாதாரணமாகவே இருந்து கொண்டிருப்பான், வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் எல்லோரோட. அசாதாரணமாக ஆக்குவது இந்த ஆத்ம ஞானம் இல்லைன்றார். இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னை ஒரு அசாதாரணமான காட்டிக்கொள்வது அப்படிலாம் இல்லை. அப்படி காட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்திருக்க ஞானம் இல்லை, அது வேறு என்னவோ. அது சாதாரணமாக இருக்கு. பசி எடுக்குது, ஆமாம் பசி எடுக்குது. தலைவலிக்குது, ஆமாம் தலைவலி. கொஞ்சம் படுத்து தூங்கணும், ஆமாம் டயர்டாக இருக்குது படுத்து தூங்கணும். அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது? இந்த கட்டை சாயணும், கட்டைக்கு 4 இட்லி வேணும். கட்டை இட்லியாக கேட்கும்? கட்டை சாப்பிடுமா கேட்டால் என்ன சொல்கிறது? அந்த நான் என்று ஒன்றை நடுவே முளைக்க விட்டு இங்கு ஏன் அலைந்தேன்னு சொல்கிறார். இந்த ஆத்ம ஞானத்தில் நான் இருக்காமல், அதில் நிலை பெறாமல், இடையிடையில் மனதில் உள்ள நான் என்ற சொல்லுக்கு வேறு விதமான அர்த்தத்தை புரிந்து கொண்ட நான் என்பது நடுவில் முளைக்க விட்டு இங்கு ஏன் அலைந்தேன், ஏன் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்? அவரே கேட்டுக்கிட்டாரு, நான் ஏன் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி யார்கிட்ட கேட்குறாரு? தனக்கு தத்துவ ஞானத்தை உபதேசித்த மௌன குரு இடத்த கேட்குறார், குருநாதர் இடத்துல கேட்குறேன், ஏன் சாமி நான் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவுக்கும் தெரியும். ஏன் அலைஞ்சிக்கிட்டா கொஞ்ச நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்புறம் சரி அவன் போயிட்டு வைப்போம், ஏன் அலைந்தான்னு சொல்லி கேட்குறார். ஆக இங்கே மோன நிறைவு என்பது, மோனம் என்பது ஞான வரம்பு சொல்கிறாங்க. நிறைவான அந்த பிரம்மத்தில், அந்த பிரம்மானந்தத்தில் எப்பொழுதும் இருப்பார், திளைத்திருப்பார். நல்லார் அறிந்திருப்பர் அக்கமல நீர் போல பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு. இது அவை குரல். இது நல்லார் என்றால் ஞானியர்கள் நன்கு புரிந்திருப்பார்கள். அந்த புரிதலினால் அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு விஷயம் இல்லை. ஆக அமைதியாக பிரிந்திருப்பார். எங்கே? இந்த விவகாரத்திலிருந்து, மனதிலிருந்து, மற்ற விஷயத்திலிருந்து பிரிந்து அமைதியாக இந்த உடலில் இருக்கிற ஜீவன் வெளியேறும் வரை, போகும் வரை அவர் என்ன பண்ணுவாங்க? இருந்து கொண்டிருப்பார். அப்படி இருப்பவர் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம்.
அதுதான் உண்மை. அப்படி யாராவது ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அவர்கள் இறைவனே ஞான நிஷ்டை இருக்கிறவங்க. அவங்கள இடத்துல நம்ம என்ன கேட்டாலும் இறைவன் இடத்துல கேட்குறது அவங்ககிட்ட கேட்கறது ஒன்று தான் சொல்கிறது உபநிஷத்தும் கூட. ஆனால் அப்படி ஆளை எங்கே தேடி பிடிக்கிறது? அந்த பிரம்மானந்தம் பேசார் பிறர்க்கு நான் எனும் அகந்தையே எல்லா கேட்டிருக்கும் காரணம் அதையே பொல்லாத நான் என இங்கு ஒன்றே நடுவே முளைக்க விட்டு இங்கே ஏன் அலைந்தேன்னு சொல்கிறார். மோனகுரு குருவிடத்தில் கேட்குறார், ஏன் இப்படி இருக்கேன், ஏதாவது எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இனிமேல் சொல்லிக் கொடுக்குறது என்ன இருக்குது, எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, நீ தான் அமைதி அடையணும், போய் கொஞ்ச நாள் உட்காந்து தவம் பண்ணு போன்னுடுவார். அடுத்து 75வது பாடல். மோன குரு அளித்த மோனமே ஆனந்தம் ஞானம் அருளும் அது நானும் அது வானாதி நின்ற நிலையும் அது நெஞ்ச பிறப்பும் அது என்றறிந்தேன் ஆனந்தமே. மோன குரு அளித்த மோனமே ஆனந்தம் ஞானம் அருளும் அது நானும் அது வானாதி நின்ற நிலையும் அது நெஞ்ச பிறப்பும் அது என்றறிந்தேன் ஆனந்தமே. நெஞ்ச பிறப்பு சொன்னால் மனம் தோன்றி இயங்குவது அப்படி சொல்லி அர்த்தம். மௌனகுரு சொல்லி கொடுத்த மௌனமே பேரின்பம். மௌனம்னா என்ன? இங்கே பிரம்மம் சொல்லி அர்த்தம். அந்த பிரம்மத்தை பற்றி அறிவை அவருக்கு கொடுத்தார், அதுவே பேரின்பம். பேரின்பம் என்பது ஆத்மா என்பது ஆனந்தம் என்பது வேறு வேறு இல்லை. ஆனந்தமும் ஆத்மா ஒரே பொருள் தான், ஆனால் சொற்கள் வேறையாக இருக்குது. ஆமாம், அதுதான் மெய்ஞானத்தை அருளியது. எது? அந்த பேரின்பம். மௌனத்தில் குறைச்ச அந்த ஞானம் இருக்கே, அது எனக்கு இப்படிப்பட்ட பேரின்பத்தை கொடுத்தது. அதுதான் ஜீவனும், அதுதான் சிவமும். இதுக்கு தாய்மனார் பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்குது ஆனந்த கழிப்பில். சிந்தை பிறந்தது மாங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே, எந்த நிலைகளும் மாங்கே, யான் தான் இரண்டற்று ஒன்றாய் இருந்தது மாங்கே. எங்கன்னா ஆத்மான்னு அர்த்தம். எல்லாம் அதிலே தான், எல்லாம் அதிலேயே தான் சென்று ஒடுங்குகின்றது, அதில் தான் உற்பத்தி ஆகிறது. இது தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு எதை எதிலிருந்து பிரித்து வேறுபடுத்துவது? நான் வேற்றுமையற்ற ஒன்றான அந்த ஆத்மாவே பிரம்மமே என்று புரிந்து கொள்வது. அந்த பாட்டு ரொம்ப நாளாக எங்கே சொல்கிறார் நினச்சிக்கிட்டு இருந்தது தான். சிந்தை பிறந்தது மாங்க, தோன்றியது தோற்றம் அங்கே தான், அது இறந்து தெளிந்தது தெளிவு கூட நீ தான். எந்த நிலைகளும் அங்கே, என்னென்ன ஸ்டேஜ் சொன்னால் எந்த நிலைகள் அங்கே, யான் தான் இரண்டற்று ஒன்றா, அந்த இடத்துல தான் முடிச்சிடுறார். இரண்டற்று ஒன்றா என்ன? ஆத்மா பிரம்மம் இருந்தது ஆங்கே. என்ன? என்னில் தான் நான் தோன்றினேன், என்னில் தான் எல்லாம் விவகாரம் பண்ணேன், என்னிலிருந்து தான் ஒடுங்கணும். பிறகு என்ன? நான் அதிலே தான் இருக்கிறேன், அதுவாகத்தான் இருக்கிறேன், அதுவேவாகத்தான் இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. எந்த நிலைகளும் ஆங்கே, யான் தான் இரண்டற்று ஒன்றாய் இருந்தது மாங்கே. அதனால தான் இரண்டில்லை ஒன்றென்னவே வந்த குருவேன்னு சொல்கிறார் தாய்மன்னர். இரண்டு ஒன்று என்று மானது விகற்பமர வென்று நிற்பது நமது மரபென்ற பரமகுருவேன்னு சொல்கிறார். அத்துவித அனுபவத்தை அனந்தமர இன்னம் என்னும் அறியேமென நித்தியத்தை நிராமயத்தை தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னால் வளர்த்து காக்கும் தன்மயமாம் ஆனந்த தீபம். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இந்த பாட்டில். தன்மயமாம், நானாகவே அதுவாகவே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபம், தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தன்னே. எங்கள் தெய்வம்னது பிரம்மன் சொன்ன தெய்வம்னா சகுன பிரம்மன் எடுத்துக்கூடாது, ஏன்னா அத்துவித அனுபவத்தின் மேலே சொல்லிட்டேன். ஆனந்த தெய்வம் தன்னை ஆத்மா தான் சொல்கிறா பிரம்மத்தை. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேதம் நிகிதம் குகாயாம் பரம் யோமன். ஆக மௌனகுரு சொல்லி கொடுத்த மௌனமே பேரின்பம், அதுதான் மெய்ஞானத்தை அருளியது. நானும் என்றால் ஜீவனும் அதுவே, வான் முதலாக சொல்லப்பட்ட பூதங்கள் இயங்க நிலையம் அதுதான். மோன குருவளித்த மோனமே ஆனந்தம்,
ஞானம் அருளும் அது நானும் அது. மெய்ஞானத்தை அருளியது நானும் என்ன ஜீவனும் அதுதான். இன்னொரு வார்த்தை இருக்குது, ஞானமும் நானும் ஒரு வகையில் பார்த்தா வேறு வேறு. ஏன்னா ஞானம் என்பது ஆத்ம ஞானம், ஞானம் என்பது ஆத்மா என்பது நானும் வேறு வேறு இல்லை. அந்த சொல்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் தான். ரொம்ப யோசித்து பார்த்தா ஞானமும் நானும் வேறு வேறு இல்லை. ஏன்? ஞானம் என்பது என்ன? அதுக்கு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்ன? ஆத்மா. அப்போது நான் ஆத்மா, ஞானம் என்பது ஆத்மா, நான் என்பது ஆத்மா. இப்போ ஞானம் சொல்லி சொன்னால் ஆத்மாவும் ஞானமும் வேறு வேறு இல்லை. அந்த சொல்ல அந்த ஆப்ஜெக்ட் அல்லது அந்த சப்ஜெக்டை குறிக்கிற ஒரு சொல், அவ்வளோதான். இப்போது ஒரு தெய்வ விக்கிரகம் சொல்கிறோம், தெய்வமும் அந்த விக்கிரகமும் தெய்வமும் வேறு வேறு ஆகிடுமா? இல்லை. தெய்வம் அல்லது தட்சிணாமூர்த்தி பிள்ளையார் சொன்னால் அந்த வடிவமோ அந்த விக்கிரகமோ அந்த கான்செப்டை ஒன்று தானே. ஞானம் சொன்னால் ஆத்மான்னு தான் அர்த்தம். ஆத்மாவை பற்றிய ஞானமாக இருந்தால் அது ஆத்மான்னு சொல்லி அர்த்தம். வார்த்தை தான் வித்தியாசம். ஞானம் அருளும் அது நானும் அது. நானு தான் அது. வானாது நின்ற நிலையும் அது. வான் முதலாக சொல்லப்பட்ட பூதங்கள் இயங்க நிலையும் கூட எது? அதுதான். ஆக அடுத்து பாருங்க, நெஞ்ச பிறப்பும் அது மனம் பிறந்து இயங்குவதும் அதனால்தான். என்றறிந்தேன் ஆனந்தமே. அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார். ஆனந்தமே. அதனால் ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆத்மா என்றறிந்து ஆனந்தம். ஆனந்தமும் ஆத்மா வேறு வேறு இல்லை. நல்லா ஆழ்ந்து யோசித்து தத்துவ விசாரத்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த வார்த்தைகள்லாம் இப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனந்தமே. மோன குருவளித்த மோனமே ஆனந்தனா அந்த மோன குருவளித்த அந்த ஞானத்துக்கு பொருளாக இருக்கக்கூடிய ஆத்மாவே மௌனத்தின் வைப்பு, அதுவே ஆனந்தம்னா என்ன? அது ஆத்மா. ஒரு வகையில் ஆனந்தம் என்பது மனசில் அது அறிவதனால் மனதுக்கு வர அமைதியினால் கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம், அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் சாஸ்திரமானது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அனந்தம் சொல்லிச்சுன்னா பூரணம். பூரணம் என்ற வார்த்தைக்கு என்ன? ஆனந்தம். அப்படி எடுத்தால் இந்த மோனமே ஆனந்தம், அந்த பிரம்மமே ஆனந்தம், ஆத்மாவே ஆனந்தம். அப்போ நான் யார்? பிரம்ம ஆனந்தம், ஆத்மா ஆனந்தம். நான் யாருன்னா நான் துக்க சொரூபி. அப்படி இல்லை. என்னை உடலாக மனதாக கருதி கொண்டால் நான் துக்க சொரூபியாக இருக்கலாம். என்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டால் நான் ஆனந்தம். ஆத்மாவில் ஆனந்தத்தை தவிர வேறு இல்லை. ஏன்னா விகாரம் இல்லை, விவகாரம் இல்லை. அதுதான் இருக்குது, அது மட்டுமே இருக்குது, அதுதான் நான். அது ஆனந்தம் தான். இப்போது நம்ம துக்கமாக இருக்கிறதுக்குன்னா என்ன வேலை பண்ணலாம்? ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். ஏதுக்கு சும்மா இரு என்று இரு மனமே என்று போதித்த உண்மையை எங்கே போக விட்டாய்? வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் வாழ்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரம். அதுதானே கூத்தாடுது. இல்லை விவகாரத்தில் இருக்குது. அதுக்காக விவகாரத்தில் விட்டுடலாமாண்ணா? அமைந்த நம்முடைய கடமைகளை விவகாரங்களை செய்து தான் ஆகணும். அதை தவிர வேறு வழி இல்லை. அப்படி அதை செய்யலைன்னா வேறு எதுவும் நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அல்ல, அதெல்லாம் செய்ய தான் வேணும். ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த அத்வைத சித்தாந்தத்தை வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஜாகிரதையாக எடுத்து சொல்லணும். நாமளும் சரியாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அப்புறம் வீட்டில் இருக்கவங்களாம் அங்கே சாமியார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அல்லது உங்களை கிளாஸுக்கு அனுப்ப மாட்டாங்க. இன்னும் கேட்டால் வேதாந்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களால தான் சரியாக விவகாரம் பண்ண முடியும். விவகாரம் சரியாக பண்ணோம்னா வேதாந்தம் சரியாக புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம். வேதாந்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா விவகாரத்தை சரியாக பண்ணுவோன்னு அர்த்தம். சில நேரத்தை மாறி இருங்க. வேதாந்தம் அவருக்கு தெரியும், விவகாரம் சரியாக பண்ணலைன்னா அவருக்கு அதில் பழக்கம் இல்லை, இதுக்கு அவர் அப்படியே இருந்துகிட்டு இருக்கலாம். அது வேறு. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேதாந்தம் படித்து நமக்கு இதெல்லாம் பரிச்சை இல்லை, பழக்கம் இல்லை, ஆளை விடுங்கன்னு சொல்லி ஒதுக்கிடுறாங்க. நல்லது தான். சில பேர் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதெல்லாம் அமைகிற பிராரப்தத்தை பொறுத்தது. சில நேரத்தில் பிராரப்தத்தை விட்டு வெளியே வரத்துக்கு யாருக்குமே சாய்ஸ் இல்லை. பகவான் கிருஷ்ணர் ஞானியா இல்லையா? கடைசி வரைக்கும் எதில் இருந்தார்? மகா விவகாரத்தில் தான் இருந்தார்.
கிருஷ்ணர் ஞானி தானே. ராமர் ஞானியாக இருந்திருப்பாரா, இருந்திருக்க மாட்டாரா? கடைசி வரைக்கும் ராஜாவாக இருந்ததுன்னா அதுக்காக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணினார் தானே. ஆனால் இந்த மாநில சரீரத்தை எடுத்துகிட்டு வந்தால் மாநில சரீரத்துக்குள்ள என்னென்ன விஷயங்களோ அந்த உணர்வுகள் அந்த இதுக்கெல்லாம் ஆட்பட்டது போல தான் அவர் வாழ்ந்தார். அதை வச்சு அவர் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவதாரம் சீதை கடத்திட்டு அழுதார் போனார், அவருக்கு தெரியாத கடவுள் தானே, ராவணன் கொண்டு போன ஏன் தெரியாதுன்னா அந்த காலத்து மனிதர்கள் எப்படியோ என்ன இருந்ததோ அது போலவே இருந்து உலகத்துக்கு வந்த காரியத்தை முடிச்சுட்டு போனார். பகவான் கிருஷ்ணர் இடத்துல பீஷ்மரை சரியா இவன் பீஷ்மரத்தை சண்டை போட்டால் தாத்தா என்ற உணர்வு மனசுக்குள்ளே இருக்குது சொல்லிவிட்டு சும்மா ஏதோ விளையாடுற போல் 2 பேரும் விளையாடினா அவர் வேகமாக போட ஆரம்பிச்சிட்டார். அவர் சரியாக யுத்தம் பண்ணுறார், அர்ஜுனன் சரியாக யுத்தம் பண்ணல. ஏன்னா தாத்தா 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 தாத்தான்னு சொல்லி மடியில் போய் இல்லையா அப்படிலாம் இருந்தவன் தானே. அதனால் என்ன ஆச்சுன்னா தேர் ஓட்டிகிட்டு இருக்கா கிருஷ்ணர் மேலே 4-5 பானம் வந்து விழுந்தாச்சு. அவள் பார்த்தார், இவன் ஒழுங்காக சண்டை போட மாட்டான், தாத்தாவை இன்றைக்கி ஒரு கதையை முடிச்சாகணும். இறங்கிட்டார், ரதத்தை நிறுத்திட்டு கையில் சக்கரத்தை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டார். அங்கே பார்த்தா பீஷ்மர் பார்க்குறார், சுவாமி பகவான் இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன், உங்கள் கையில் உங்கள் சக்கராயத்தால் என்னுடைய பிராணம் போனேன், இதை விட எனக்கு வேறு பாக்கியம் என்ன, நமஸ்காரம் பண்ணுறார். பின்னால் இறங்கி ஓடுறான், ஓடி வா வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம், ஏன்னா நீ ஒரு வாக்கு கொடுத்துருக்க, நான் ஆயுதத்தை கையில் ஏந்திரத்துன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கு தவறிடக்கூடாது, ஆக நான் பார்த்துக்கிறேன் வா. இல்லை இப்படி பண்ண மாட்டேன் சொல்கிறேன், இல்லை நான் செய்துடுறேன் தாத்தா கிட்ட, சரியா நான் சண்டை போடுறேன் வான்னா. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா அவரால் நினச்சிருந்தா அவரே அந்த யுத்தத்தை முடிச்சிருக்க முடியுமா, முடியாதா? துரியோதனன்ற ஒரு ஆளை முடிச்சிருந்தா விவகாரம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த தூது போன இடத்துல அவன் பண்ண நேரத்தில் கட்டி போடும்போது விஸ்வரூப எடுத்து காட்டினார் பாருங்க, அப்போவே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஏன் பண்ணலை? உலக விவகாரங்கள் எப்படியோ அது அப்படியே நடக்கட்டும், நாம் வித்தியாசமாக நடந்துக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா ஞானியர்களாக இருந்தாலும் கூட காலம் ஒரு 3 கருத்தில் உணர்ந்தாலும் அதை ஞாலம் தனக்குறையார் நல்லோர் பராவரம். 3 காலத்து தெரிந்திருந்தால் கூட நல்ல உத்தமமான ஞானிகள் யாருக்கும் அதை சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அது இயற்கையுடைய திட்டத்தில் போயிட்டுருக்கு, அதில் நாம் குறுக்க போயிடக்கூடாது. அது நடக்கும். ஏதோ கொஞ்சம் இருந்தால் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, மற்ற வாழ்த்து சொல்லுவாங்க, சரி இது யார் தடுக்க முடியும்? அவருக்கே வரதை கூட அவரால் தடுத்துக்க முடியாது. ஏன்னா அது பிராரப்தம். பிராரப்தாய சமர்ப்பிதம். மனிஷா பஞ்சயத்தில் ஆதிசங்கர் சொல்கிறார், பிராரப்தத்தின் வசத்தை ஒப்படைத்து விட்டு அந்த ஞானி என்ன பண்ணுறான், எந்த விதமான தன்முனைப்புமின்றி அமைதியாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த நிலையில தான் அவனன்றி ஓரணும் அசையாது. தன்முனைப்பு இருக்கிற வரைக்கும் அவனன்றி ஓரணும் அசையாது உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த வார்த்தைக்கு ரொம்ப அழகாக பெரிய ஒரு விசாரமே வருது பகவத்கீதையில். நீ என்னிடத்தில் கருவியாக என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு சொல்லி சொன்னான். கருவிக்கு என்ன ஸ்டேட்டஸு, அப்படி இருந்தால் என்னென்ன தோஷங்கள் வரும், என்னென்ன சாஸ்திர ரீதியாக என்னென்னலாம் குறைபாடுகள் வரும், ஒரு பெரிய ஒரு விசாரம் பண்ணியிருக்கோம். ஆகினால எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பரவாயில்ல. இந்த ஞானம் நிலை பெற்ற நிறைவு பெற்ற மகாத்மாக்களும் கூட இந்த உலகத்திலே அவர்களுக்கென்று அமைந்துவிட்ட பிராரப்தத்தின்படி செயல்களை செய்து கொண்டு, அதுக்காக செயல்களை செய்கிறவர் பெரிய ஞானி இல்லை, அந்த ஞானி தரம் குறைஞ்சவர், கண்ணை மூடி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் தரமான ஞானி. அப்படிலாம் சொல்லிலாம் எந்த கிரடேஷனும் இல்லை. அவருடைய பிராரப்தம் அதில் வச்சுருக்கு, இவருடைய பிராரப்தம் இப்படி இருக்குது, அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள தாரதமியம் கூட குறைச்சல் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஞானின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரே ஞானம்னா ஒன்றாக என்னவாக இருக்கிறா அதை புரிந்து கொண்டவர்கள் தான். நமக்கு அதுக்கு கம்பேரிசன் வந்துடும். அவர் இப்போ பார்த்தாலும் ஞானி என்னாங்க, அவர் பாருங்கள் கண்ணை மூடி உட்காந்துட்டார், 4 நாளைக்கு ஒருக்க தான் சாப்பிட்றாரு, அப்படியே இருக்கா, ஜடாமுடியெலாம் அப்படியே வளர்ந்துருக்கு, நகங்கள்லாம் பெருசாக வளர்ந்துருக்கு, நகத்தெல்லாம் அழுக்கு இருக்குது, அவர் குளிக்கிறதே இல்லை, அப்படிலாம் இல்லை. நமக்கு அப்படிலாம் இருந்தால் தான், வித்தியாசமாக இருந்தால் தான் அவர் ஞானி. வித்தியாசம் இல்லாத சாதாரணமாக இருந்தால் அவர் ஞானி இல்லை. பகவான் கிருஷ்ணர் ஞானி தானே, எவ்வளோ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டார், என்ன ஆடை அலங்காரங்க, ராஜா தானே, இல்லாமல் இறந்தார். ஜடமுடி வச்சு கிருஷ்ணர் எங்கன்னா பார்த்துருக்குறீங்களா? நல்ல அருமையாக அந்த கிருஷ்ணர்
பார்க்குறதுக்கு லட்சணமாக. ராமர் அப்படி தானே. அப்படிலாம் இல்லாத இருந்தால் ஞானியாக இல்லை அப்படிலாம் அர்த்தம் இல்லை. ஞானம் என்பது அது புரிஞ்சுக்கிற நிலையில் இருக்குது, மனப்பக்குவத்தை இருக்குது, பிராரப்தப்படி அவங்க வாழ்க்கை நடந்துக்கிட்டு, அதுதான் உண்மை. ஆக மானாது நின்ற நிலையம் மனம் பிறந்து இயங்குவது. அதனால்தான் இன்று என்னால் நன்கு உணர முடிந்தது, அறிந்தேன் ஆனந்தமே. அதனால் ஞானம் வந்த பிற்பாடு அவர்கள் எப்படி வாழ்க்கை இருக்கோ அதன்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எதுவரை என்றால் பிராரப்தம் முடியும் வரை, இந்த கடைசி மூச்சு நிற்கும் வரை, கடைசி மூச்சுக்காக அவங்க காத்திருப்பாங்க. இப்போ போனாலும் சரி, எப்போ போனாலும் சரி காத்து கொண்டிருப்பார். அது வரையில் என்ன செய்யணுமோ, என்ன அமைஞ்சதோ சரி, பிராரப்தாய சமர்ப்பிதம் வபுஷு செய்து கொண்டு இருந்து மறைகின்றார்கள் பெரியவர்கள். சரி, அடுத்து 76வது பாடல். அறிந்த அறிவு எல்லாம் அறிவன்றி இல்லை, மறிந்த மனமற்ற மௌனம் செறிந்திடவே, நாட்டினான் ஆனந்த நாட்டில் குடி வாழ்க்கை, கூட்டினான் மோனகுரு. அறிந்த அறிவெல்லாம் அறிவன்றி இல்லை, மறிந்த மனமற்ற மௌனம் செறிந்திடவே, நாட்டினான் ஆனந்த நாட்டில் குடி வாழ்க்கை, கூட்டினான் மோனகுரு. இங்க பாருங்க, எல்லா பாட்டிலும் மோனகுரு இழுத்துடுறார். என்னையா எல்லாத்திலும் இழுக்கிறீங்கன்னு சொல்கிறேன். அதுபோல் மோனகுரு கடைசியில் பார்த்தோம்னா இந்த அதிகாரத்தில் குருவை சொல்லாமல் விடுறதில்ல. எல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தா, அவர் தான் சொல்லி கொடுத்தார். மோனகுரு, மௌனகுருவானவர் என்னை ஆனந்த நாட்டில் குடித்தனக்காரனாக ஆக்கி வைத்தார். சில நேரம் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் போனாங்க, இதெல்லாம் சிலதாக சிரிப்பாக தான் இருக்கும். இந்த விஞ்ஞானம்லாம் நிறைய வளர்ந்த நாட்டில் ஏதோ இந்த எலான் மஸ்கா அவர் ஏதோ இடத்துல அனுப்பி வச்சு, அங்கே ஏதோ நிலமெல்லாம் பிளாட் போட்டு அங்கே உங்களை அனுப்பி வைக்கிற, இப்போயே வாங்கி வச்சுங்க. இந்த ஊர்லேயே நம்மளால் அங்கே போகிறதா, வாழத்தான், பிளாட்டு போகிறதா, இதெல்லாம் நமக்கு சிரிப்பாக தான் வருது. அதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய வேணும்னு சொல்ல முடியாது. வானா மூணா போல தெரியுது நமக்கு. இங்கேயே இருக்கிற பூமியிலே வாழறதுக்கு முடியல, வாழ்ந்து உயிர் போயிட்டா எல்லாமே எரிச்சிடுறான். இப்போல்லாம் முந்தையாவது இந்துக்களுடைய சுடுகாட்டிலலாம் இடம் இருக்கும், ஒரு சமாதி கட்டி வச்சு கொஞ்ச நாள் வழிபடுவாங்க. இப்போ அதுவும் கிடையாது, எல்லோரும் எரிக்கிறது தான். அழகாக அரசாங்கம் கொண்டு வந்துடுச்சு. அவங்களெல்லாம் புதைச்சி வைக்கிறதுக்காக இடம் வேணுன்றதுக்காக இந்துக்களாக எரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அதுக்குள்ளே இருக்கணும், எந்திரிச்சு வரணும் அவன். ஃப்ரான்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படி வைக்க முடியல அந்த உடம்பு, அதனால் டெக்கர் போல், இந்த டபுள் டெக்கர் 4 டெக்கர்றாங்க, அது போல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பெட்டியில் வச்சு. நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஏன் தெரியுங்களா, இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரை தான் இந்த உடம்புக்கு மரியாதை. இந்த தலையில் முடி இருக்கிற வரைக்கும் தான் அந்த முடி என்ன பண்ணுறோம், வாரி அழகுப்படுத்துகிறோம், எண்ணெய்லாம் தேய்கிறோம். விழுந்துட்டால் என்ன பண்ணுறோம், முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுபோல் நம்முடைய தர்மத்தில், நம்முடைய ஹிந்துக்களுக்கு ஆத்மா விஷயத்தை நன்கு புரிந்த நமக்கு இந்த உடலுக்கு எந்த வரைன்னா, இந்த உடலை ஜீவன் இருக்கிற வரையே தான் இதுக்குரிய மரியாதை. பிறகு என்ன, இதை எடுத்து என்ன பண்ணணுமோ, அது புதைக்கணுமோ கொளுத்தணுமோ இதிலே. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, முந்தெல்லாம் இடுகாடு சுடுகாடுன்னு இருக்கும். இப்போ சுடுகாடு, இடுகாடுன்னா என்ன, புதைச்சி வைக்கிறது. இப்போ சுடுகாடுன்னா என்ன, கொளுத்துறது, சுட்டுவிடுறது. விட்டுவிட போகின்றது உயிர், இந்த உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார். அதில் எல்லாம் எரிச்சிடுறாங்க. நாம் அதை அப்ஜெக்ட் பண்ணுறதில்லை, இருக்கவே இருக்குது. நமக்கு ஒரு பாவனை இருக்குது, கொண்டு போய் அந்த அஸ்தியை நதியிலையோ கடல்லையோ களைச்சிட்டா ஒரு சந்தோஷம். எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம தர்மத்தில் ஆத்மாவை தான் முக்கியமாக சொல்கிறோமே தவிர, ஆத்மாவை உடைத்தாக இருக்கக்கூடிய இந்த உடலை பற்றி பெரிய விஷயம் இல்லை. உயிர் போயிட்டால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் காப்பாற்றி வச்சு, இதுதான் சரியான விஞ்ஞானபூர்வமான விஷயம் கூட. அது அந்தந்த பஞ்சபூதங்களில் உடனே கலந்துடுது. இதுவாக இருந்தால் மண்ணில் மக்கி அப்புறம் களையும், அவ்வளோதானே வித்தியாசம். அரசாங்கம் ரொம்ப அழகாக அந்த இது கொண்டு வரும். இப்போ யாரும் அப்படிலாம் எல்லாமே, அது கூட முந்திலாம் கட்டையெல்லாம் போடுவாங்க. இப்போ என்ன,
உள்ளே அனுப்புனாங்கன்னா இந்த இட்லி செய்கிறது போல் 2 மணி நேரத்தில் சின்ன குடத்தில் எத்தனை குடம் வேணும்னு கேட்டுடுறாங்க. அதையும் அங்கே சார்ஜ் பண்ணிடுறாங்க. அத்தனை குடத்தில் போட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே இல்லை. அப்படிப்பட்ட இந்த உடலுக்கு என்னமா போஷாக்கு, என்னமா வேலை, என்னமா பராமரிப்பு பண்ணக்கூடாதா? இல்லை, இந்த உடலில் இருக்கிறது நம்ம சௌகரியமாக இருக்கணுமே. ஒரு வீட்டில் இருக்கணும்னா அந்த வீட்டில் நமக்குரிய சௌகரியங்களும் இருந்தால் தான் வீட்டில் இருக்க முடியும். இல்லைன்னா அந்த வீட்டில் சில சௌகரியங்களை ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா? அதுபோல் நாம் குடியிருக்கிற இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பில் நாம் சௌகரியமாக இருக்கணும். உடம்பு இருக்கிறத நமக்கு தெரியக்கூடாது. ஒரு முறையும் கால் விரலும் தலையும் காதும் கண்ணும் கை விரலும் மற்றதும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்து வச்சுங்களேன், அது ஆரோக்கியமான உடம்பு இல்லை, நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பை மறந்து இருக்கணும், அதுதானே நல்ல உடம்பு. இப்போ காலில் ஒரு செருப்பு போட்டால் நமக்கு பொருத்தமான செருப்புன்னா செருப்பு போட்டால் மறந்துடணும், அது காலை கடிச்சிக்கிட்டே இருந்தால் சரியில்லைன்னு அர்த்தம். அதுபோல் இந்த உடம்பில் இருக்க வரைக்கும் இது ஆரோக்கியமாக பராமரிக்கணும், பண்ணணும். இங்கே தாய்மன்னர் சொல்கிறார், மௌன குருவானவர் என்னை ஆனந்த நாட்டில் குடித்தனக்காரனாக பண்ணார். மதுரை குப்பை ஊருன்னு சொல்லிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், அழகா சொல்லும், உங்கள் ஊரில் குப்பை ஊரியா பாரியா, வழியெல்லாம் காட்டிக்கிட்டே போகிறார். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் அது இது இப்போ அதிகமாகவே இருக்குது, எங்கே போனாலும். நமக்கும் அந்த கான்செப்ட் இல்லை, ஏதோ போட்டு வச்சுட்டு குப்பை வீட்டு வரைக்கும் பராமரிச்சுக்குவோம், வெளியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அது நம்முடைய மைண்ட் செட். அப்படி தான் அரசாங்கம் இருக்குது, அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அவர் சொல்கிறார், ஊர் குப்பை ஊரியா, குப்பை காடியா அவங்க ஊர். கிராமங்களை குப்பை காடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அங்கங்கே போட்டுட்டு அப்படியே சாணி கிடக்கும், ஆடு கிடக்கும், 2 மாடு இருக்கும், 2 கோழி இருக்கும், 2 வேறு வாத்து இருக்கும், இல்லை 2 ஏதோ ஒன்றுலாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே போயிட்டுருப்பாங்க, சாணி எடுத்து பக்கத்துலேயே போடுவாங்க, அது உரமாக இருக்கும், அப்படியே வாழ்ந்துட்டாங்க. நகரங்களும் அப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா சரியான முறையில் பராமரிப்பு, அதெல்லாம் அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டி ஏதோ பண்ணணுமா, அதெல்லாம் இல்லாமல் ஏதோ மீறி இருக்கிற நதியெல்லாம் எதுக்கு இருக்குன்னா, இருக்க சாக்கடிலாம் ஓட வைக்கிறது தான் நதி. நீரும் கெடுத்தாச்சு, நிலத்தையும் கெடுத்தாச்சு. ஆக எனக்கு அந்த ஊரில் குடுத்தனக்காரன் ஆக்குனார்னார், நல்ல ஊரில் குடுத்தனக்காரன். அதனால தான் பாருங்கள், நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா திரும்பி வரமாட்டுதுங்க பசங்க. அங்கே இருக்க சூழ்நிலை மற்றெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை, இங்கே தான் ஓடி வரணும், அது வேறு விஷயம். துபாய்க்கு போகிற அங்கே போகிறவங்க இன்றைக்கி என்ன கதி பாருங்கள், எப்படா வருவாங்க இங்கே. அப்புறம் தாய் தந்தை வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கான், என்ன கதி. அவன் ஃபோன் வந்தால் அலறாங்க, என்ன ஆச்சு தெரியல, எவன் தலையில் எவன் குண்டு போட்டான்னு தெரியலையே அப்படி சொல்லி அது வேறு இருக்குது. நம்ம ஊர் தான் நமக்கு. பெற்ற தாயும் பிறந்த நன்னாடு நற்றவத்தினும் நனி சிறந்தது. ஆக இங்கே குருவானவர் அங்கே என்னை குடுத்தனக்காரன் ஆக்குனானே, நான் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துட்டார் அப்படி சொல்லி அர்த்தம். அறிந்த அறிவெல்லாம் அறிவன்றி இல்லை. இங்கே அறிந்த அறிவு என்ற அறிவு இருக்க, அது அறிந்த பொருள்களை ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் சொல்கிறார். எதையெல்லாம் பார்க்குறோன்னா பார்த்ததை பற்றி அறிவெல்லாம் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்டை பற்றி அறிவு, இது ஆப்ஜெக்டிவ் நாலேஜ். நாம் இந்த பொறிப்புலன்களை வைத்து பார்த்து கேட்டு நுகர்ந்து சுவைத்து தொட்டு உணர்ந்து அறிகின்ற எல்லாரும் ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் தான். அதெல்லாம் அறியிறது எதுவோ அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் இருப்பினாலே இந்த ஆப்ஜெக்டிவ் நாலேஜெலாம் இருக்குது. அதை தாங்க சொல்கிறார், அறிந்த அறிவெல்லாம் அறிவன்றி இல்லை. இதெல்லாம் உலக விஷயங்களை பற்றி அறிவு, பொறிப்புலன்களுக்கு வசப்பட்ட அறிவு, ஆப்ஜெக்டிவ் நாலேஜ். அவற்றையெல்லாம் கூட அறிய வைத்தது என்ன, பேரறிவு. பேரறிவுனா இந்த விஷயங்களெல்லாம் அறிவதற்கு எந்த ஒன்று காரணமாக இருந்ததோ, எந்த ஒன்று இருப்பினால் இவைகளையெல்லாம் நான் அறிந்தேனோ, அந்த அறிவு எப்படிப்பட்டது என்றால் பேரறிவு. அதில் உங்களுடைய என்னது இன்றைக்கி பார்க்குற டேட்டா நெட்டில் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு அறிகிறோமோ பிறந்தது முதல்ல பல பிறவிகளை பலரும் எல்லாரும் அறிகின்ற அந்த அறிவுக்குள்ள எந்த ஒன்று ஆதாரமாக இருக்கோ அதுக்கு பேர் தான் பேரறிவு, பேருணர்வு. அதோடைய இருப்பில் தான் நம்ம அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை ஜிபி கிகாபைட்டு அப்படிலாம் இல்லை, இங்கே டெராபைட்டு கிகாபைட்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அப்படிலாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றுக்கு பேர் தான் பேரறிவு. பேரறிவதாய் தாய்மன்னர் அடிக்கடி உபயோகப்படுத்துவார்.
சமஷ்டி ஞானத்தினால் அறிவு அனைத்தையும் அறிகின்ற சக்தி நமக்கு கிடைக்கும். சமஷ்டி ஞானம் சொல்லி சொன்னால் இண்டிவிஜுவல் நான் வெஷ்டி, தனி ஒருவன், தனி ஒரு அறிவு. சமஷ்டி என்றால் மொத்த அறிவு, அல்லது எல்லா மனிதர்களையும் சேர்த்தால் இது சமஷ்டி, தனித்தனியாக வைத்தால் அது வெஷ்டி. இந்த சமஷ்டி அறிவு இருக்குது, அது பேரறிவு, அதுதான் வெஷ்டி அறிவாக, தனி ஒருவருடைய அறிவாக இருந்து அறிய வைத்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்குள்ளே. அப்படி அறிந்த அந்த மனம் இருக்கே, செறிந்திடவே, மனமற்ற மௌனம் சொல்கிறார். செறிந்திடவே என்றால் முழு அமைதியை அடைந்திடவே. அப்படி அறிந்த விஷயத்தில் எப்பொழுது நமக்கு அமைதி வரும்னா, நான் என்றும் உள்ள அந்த ஆனந்த ஆத்மாவை, அதுதான் எல்லாம் என்று நமக்கு எப்பொழுது அறிகின்றோமோ புரிகின்றதோ அப்பொழுது இந்த மனதில் என்ன ஆகின்றதான், ஒரு முழு அமைதி வருகின்றது. அப்படிப்பட்ட அமைதி அடைந்த அந்த ஆனந்த நாட்டில், பேரின்பம் எனும் ஆத்மாவில் எனக்கு குடி அமர்த்தினான். ரொம்ப அழகாக சொல்கிறார் உரையாசிரியர். ஆனந்த நாடுன்னா ஆனந்த ஆத்மாவில் என்னை நிஷ்டை அடைய வைத்தான் என்பது இதுக்கு அர்த்தம். ஆனந்த நாட்டில் சொல்லி சொன்னால் ஆத்மாவில் என்னை அமைதியாக நிலை பெற்றிருக்க செய்தான், ஆத்மானந்தத்தில் மூழ்கி இருக்க செய்தான். இங்கு மௌனகுரு சொல்லி சொன்னது தன்னுடைய ஆச்சாரியன் ஆகிய மௌனகுருவை சொல்லுகின்றார். ரொம்ப அழகான பாடல். என் அறிவுக்கு எட்டிய விஷயங்கள் அனைத்தும் சிவனுடைய பேரறிவென்று வேறில்லை. இறந்துபட்ட மனம் அற்று போன மௌனம் வந்து பொருது. இறந்து விட்டுன்னா அறியாமை அகன்ற மனம், அந்த மனதில் மௌனம் வந்து பொறிந்திட. ஆமாம், யுக்தகன் பகவான் அடிக்கடி இந்த வார்த்தை பொறிந்திட, அதில் வந்து நிலை பெற்றிட. என்னை அதனில் என் குரு நிலை நிறுத்துறேன்னா, நான் ஆனந்த ஆத்மாவே என்ற அறிவில் என்னை நிஷ்டை அடைய வைத்தார்னு சொன்னால், நிறைய சொல்லி 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 கொடுத்து அதில் தெளிய வைத்தார். தெளிய வைத்த அந்த அறிவிலேயே நிஷ்டையில் இருப்பான் எனக்கு பழக்கி கொடுத்தார். மேலும் பேரின்ப உலகிலே என்னை குடி அமர்த்தினா என்ன, பேரின்பம்னா நான் அந்த பிரம்மமே என்ற அறிவிலே முழுமையாக நிலை நிறுத்தி வைத்தார். ஆத்மானந்தத்தில் மூழ்கி இருக்க செய்தார். அதெல்லாம் குருவோடு நம்ம சம்பந்தம் வைக்கும்போது அடிக்கடி அவர் சொல்லி சொல்லி என்ன பண்ணுறார், அந்த எண்ணத்தோடவே இருக்க வைக்கின்றார். அவன் எவ்வளோ தூரம் அவரை விட்டு விலகி இருந்தாலும் குருவை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த எண்ணம் வந்துடும். அவர் எப்படி இருக்காரோ அதை பார்த்துருப்பான், அந்த ஆனந்தம் வந்துடும், அப்படியே இருப்பான். அதுதான் ஒரு குருவிடத்தில் யாரு கூட சேர்ந்துருக்கும் அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள் நான் ஞாபகம் வருமே, அவங்க சொன்ன வார்த்தைகள் செய்த செயல்களை ஞாபகம் வரும். அதுபோல் குருவோடு இணங்கி இருக்கும் பொழுது அவர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகள் மற்றல என்ன ஆகும், ஞாபகம் வரும். அவர் எப்படி வாழ்ந்தார் பார்க்குறான், அதிலே இருக்க வைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் நம்ம இங்கே அர்த்தம் எடுத்துக்கணும். ஏனென்றால் ஞானத்தை கொடுக்கறது ஷவனத்தில் குருவுடைய வேலை இருக்குது, மனனத்திலும் குருவுடைய பங்கு இருக்குது. அறிவில் நிலை பெறுகின்ற நிதித்தியாசனத்தை செய்கிறது குருவுடைய வேலை அங்கே இல்லை. அம்மா ஊட்டி விடலாம், சாப்பாடு செய்து போடலாம், ஆனால் அது ஜீரணம் பண்ணுறது யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அதுபோல் அறியாமையை போய்க்கு அறிவை கொடுக்கறது ஸ்ரவணம். அதில் சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக கேட்டு சந்தேகத்தை நீக்கிறது மனநம். ரெண்டுத்திலும் குரு நமக்கு பேருதவி புரிவார். ஆனால் நிதித்தியாசனத்துக்கு அவர் என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். அது அவன் தான் செய்து அந்த அறிவில் அவன் நிலை பெற வேண்டும். ஆகினால இங்கே என்ன பண்ணுறார், ஆத்மானந்தத்தில் மூழ்கி இருக்க செய்தார்னா என்ன, அது சொல்லி கொடுத்த வார்த்தைகள், சொல்லி கொடுத்த விதங்கள், அவர் சொன்ன விஷயங்களை அவர் நினைக்கும் பொழுது அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வர்றதுனால அவர் என்னை அப்படி இருக்க வைத்தார்ன்று ஒரு உபச்சாரமாக இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு தான் எடுத்துக்கணும். நம்ம ஏன்னா வேதாந்தம் படித்து நம்ம இந்த சந்தேகம் வந்துடணும், நிதித்தியாசனத்தில் இருக்க வச்சார்னா நிதித்தியாசனம் அவராக செய்தார். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துட்றேன், நான் உனக்கு மோட்சத்துக்கு நான் உனக்காக மோட்சத்தை உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னா, மோட்சம்லாம் யாருக்கும் அனுகிரகம் பண்ண முடியாது. மோட்சத்துக்கான ஞானத்தை கொடுக்கலாம், சிரவண மன்னத்தை கொடுக்கலாம், அதை நிஷ்டை பண்ணுறது அந்த ஆத்ம சாதகன் தான் பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு அதுக்கு அர்த்தம். சில பேர் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க, அது சாஸ்திரம் படித்தா நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் போயிடும். ஆக மௌனகுரு என்றது இங்கு தன்னுடைய ஆச்சாரியனாகிய மௌனகுருவை சொன்னார். ரொம்ப அழகான பாடல்கள் இந்த 3 பாடல்களும். இங்கே இந்த பாட்டினுடைய அர்த்தம் இதுவென்று உரையாசிரியர்களும் மற்ற இடத்துல தேட நமக்கு கிடைக்காது. வேதாந்த சாஸ்திரத்தின் பின்னணியில் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இதுதான் அர்த்தமாக இருக்க முடியும் என்று நாம் ஏதோ குருவுடைய அனுகிரகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.